பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்னன்னு பார்க்கலாமா? வாங்க இத பத்தி ஆழமா பாப்போம். பணக்காரர் ஆகுறதுக்கு அறிவோ அதிர்ஷ்டமோ தேவையில்ல, உங்க மனசுதான் முக்கியம். உங்களை ஏழையா வச்சிருக்கிற 6 தப்பான நம்பிக்கைகளை உடைக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல உங்க மனசுக்குள்ள போலாம். உங்க மணி ஸ்கிரிப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல 4 வகை இருக்கு. நீங்க இதுல எந்த வகைன்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஸ்கிரிப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ இந்த 2 ஸ்டெப்பை வச்சு அதை மாத்தி எழுதலாம். அடுத்தது, உங்க கண்ணுக்கு தெரியாத வெல்த் சீலிங். இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வருமானத்தை தீர்மானிக்கும். அது ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி. அதிகமா சம்பாதிக்கணுமா? முதல்ல உங்கள பத்தின உங்க எண்ணத்தை மாத்துங்க. இதோ ஒரு சின்ன பயிற்சி. சரி, மனச சரி பண்ணியாச்சு. இப்போ வெளியில, அதாவது நீங்க வாங்குற பொருட்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதா இல்ல எடுக்குதா? நம்மள பல பேரு சொத்துன்னு நினைக்கிற நம்ம வீடு கூட உண்மையில ஒரு பொறுப்பு தான். அடுத்து நாம பார்க்க போறது பற்றாக்குறை மனநிலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு தடை. பற்றாக்குறை மனசு ஐயோ இல்லையேன்னு யோசிக்கும். ஆனா அபரிமிதமான மனசு எல்லாம் இருக்குன்னு பாக்கும். பயத்துல முடிவெடுக்காம வாய்ப்புகளை பாருங்க. வாங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. எப்படி வாங்கலான்னு கேளுங்க. கடைசியா நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இழப்பு வெறுப்பு. ஜெயிக்கிற சந்தோஷத்தை விட தோற்கிற வழி நமக்கு 2 மடங்கு அதிகமா இருக்குமா. அதனாலதான் ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். நம்ம மூளை இருக்கிறத காப்பாத்த தான் பாக்கும். புதுசா எதையாவது அடையறதுக்கு முயற்சி பண்ணாது. ஒவ்வொரு நஷ்டத்தையும் ஒரு பாடமா பாருங்க. அதாவது நீங்க பணத்தை இழக்கல, கத்துக்கிறதுக்காக ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க. கடைசியா நாம பாக்கறது டைம் டிராப். நம்மள பலரும் இதுல தான் மாட்டிக்கிறோம். பணக்காரங்க நேரத்தை வாங்குவாங்க, ஆனா மத்தவங்க நேரத்தை விப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இப்படியே ஆரம்பிங்க. உங்க 1 மணி நேர மதிப்பு என்னன்னு கணக்கு போடுங்க. அதைவிட குறைவான மதிப்புள்ள வேலைய செய்யாதீங்க. மாற்றம் வேணும்னா இந்த 6 விஷயத்தையும் ஒரே நேரத்துல சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பட்ட ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அது உடனடி பலனை கொடுக்கும். அப்போ இந்த வாரம் நீங்க எந்த ஒரு விஷயத்த மாத்திக்க போறீங்க? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.